தலைமையேற்றிருக்கும் நீதியரசர் அவர்களுக்கும், நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் எங்கள் குழுவிற்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருக்கும் நமது சோமவல்லியப்பன் சார் அவர்களுக்கும், அமுதா புண்ணியமூர்த்தி மேடமுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன், இல்லை, எங்கள் குழுவில் முக்கியமான 2 ஆசிரியர்கள் எனக்கு. ஒருவர் திரு நாராயணமூர்த்தி, மற்றவர் அமுதா புண்ணியமூர்த்தி. என்னென்னா, இந்த வயசில் எனக்கு வெண்பா சொல்லி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட நான் வெண்பா கற்றுக்கிட்டு 1 வருஷமாக எழுதிட்டுருக்கேன். அதனால் அவங்களுக்கு இருவருக்குமே நன்றி. எனக்கு இந்த நேரத்தில் நாராயணமூர்த்தி சாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ரொம்ப தோழமையாக பழகிறோம். அதையும் தாண்டி எனக்கு மிகச்சிறந்த ஆசிரியராக ஒரு வெண்பா சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாத பல இலக்கணங்கள், பல செய்திகள் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். நாங்கள் இருவரும் அழகாக பரிமாற்றிக் கொள்கிறோம். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சரண் அவர்களுக்கு வணக்கம். அனுகிரகா முதல் முறையாக சந்தித்தோம். பல நேரங்களில் அவர்களோட முகநூலில் உறவாடி இருக்கேன். மகிழ்ச்சி. மற்றபடி எங்கள் குழுவை நான் தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை. மைண்ட் யுவர் மைண்ட் டீம் இது மிகப்பெரிய குழுவாக இருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய உரை இன்றைக்கு மற்ற இந்த அவையை அலங்கரிக்கும் அனைவருக்கும் முதல் மாலை வணக்கம். என்னுடைய உரை இந்த முறை வழக்கமான உரையைப் போல இருக்கக்கூடாது என்று முடிவு பண்ணேன். அதனால் ஒரு சின்ன மாற்றம். தேனருவி தென்றல் வந்தது இங்கே, தேனருவி தென்றல் வந்தது இங்கே, எங்கே என்று பார்க்காமல் உள்ளம் உணரும் பாருங்கள். மெல்லத் தவழும் துள்ளித் திரியும் அள்ளிப் பருகும் பிள்ளைத்தமிழ் வளைகண்ணி இணையம் பின்னி, பிள்ளைத்தமிழ் வளைகண்ணி இணையம் பின்னி. எங்க போயிட்டாங்க மேடம்? வாங்க, மறுபடியும் முதல்ல இருந்து வாங்க, வைக்காருங்க. வேறு வழி இல்லை சார், மறுபடியும் மார்க் போடணுன்றதுக்காக முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே. தேனருவி தென்றல் வந்தது இங்கே, எங்கே என்று பார்க்காமல் உள்ளம் உணரும் பாருங்கள். மெல்லத்தவழும் துள்ளித்திரியும் அள்ளிப்பருகும் பிள்ளைத்தமிழ் வளைகண்ணி இணையம் பின்னி, பிள்ளைத்தமிழ் வளைகண்ணி இணையம் பின்னி, காணொளி படைத்த எங்கள் தமிழ் மதி அமிழ்மதி, தினம் சூடம் அறிவு மகுடம் மதிசூடி, சுடர்விட்டு ஒளி வீசி மின்மினியாய் விண்மீன் உச்சம் தொட்டு தாளாட்டும் தமிழ் ஆசிரியருக்கு என் இனிய வணக்கம். பூமாலை போடுவதா இல்லை பாமாலை சூடுவதா? பூமாலை போடுவதா பாமாலை சூடுவதா? என்னுள் எழுந்த ஏக்கம். வார்த்தைகளை வார்த்தெடுத்து வார்த்தைகளால் விருந்து படைத்தால் என்ன? வார்த்தைகளை வார்த்தெடுத்து வார்த்தைகளால் விருந்து படைத்தால் என்ன? உதித்தது ஒரு எண்ணம், விதைத்தேன் என்னுள். கொட்டியது சலசலவென சில்லென்று பல துளிகள், கொட்டியது சலசலவென சில்லென்று பல துளிகள், தட்டி தட்டி செதுக்கினேன் சிற்பமென சொற்சிலையை, தட்டி தட்டி செதுக்கினேன் சிற்பமென சொற்சிலையை. வட்டமிட்டு சத்தம் போட்டு உள்ளுணர்ந்து தேனமுது ஆசையுடன் ஆடியாடி அசைந்தது நாக்கில். மனமகிழ்ந்து தமிழமுது தேன்துளி சொற்களாக வாஞ்சியுடன் வாசிக்கிறேன் நேசமிகு ஆசிரியரை. அறிமுகமோ அறிவுமுகமாய், அறிமுகமோ அறிவுமுகமாய் முதல் நாளே எனக்குள். தமிழாற்றில் நீந்தி வந்த தமிழ் தாயாய், இணைந்தே தொடர்பயணம் இணையத்தில், இணைந்தே தொடர்பயணம் இணையத்தில். இணையமது இணைத்திட்ட இதயங்கள் பல இருக்க, இணையமது இணைத்திட்ட இதயங்கள் பல இருக்க, மாணவனாய் மகிழ்ந்தேன் இணைந்தேன் அறிந்தேன் தமிழ்த்தேன் இதுவென.
பாசத்துடன் நேசத்துடன் மரியாதையுடன் மலர்ந்த உறவு இது எனக்கும் ஆசிரியருக்கும். பாசத்துடன் நேசத்துடன் மரியாதையுடன் மலர்ந்த உறவு இது எனக்கும் ஆசிரியருக்கும். சிறந்த பயணம், கற்றல் பல பல. எங்களுக்குள் இருந்தது மரியாதை உறவு எவ்வளவு என்று உணர்ந்தேன் ஆசிரியர் வீடு சென்ற நேரம். எங்களுக்குள் இருந்த மரியாதை உறவு எவ்வளவு என்று உணர்ந்தேன் ஆசிரியர் வீடு சென்ற நேரம். மருமகள் தந்த வார்த்தையில், ஆசிரியரின் மருமகள் தந்த வார்த்தையில் வியந்தேன், மகிழ்ந்தேன், உணர்ந்தேன். காலம் காட்டிய வழியில் கலங்கமில்லா நட்பு மலர, காலம் காட்டிய வழியில் கலங்கமில்லா நட்பு மலர ஆசிரியரின் திறன் வியந்தேன். வயதேது கற்றலுக்கு என்றுணர, வயதேது கற்றலுக்கு என்றுணர தயங்காத கேள்வியுடன் புதிய பாதை, புதிய எண்ணம், புதிய கற்றல், புதிய ஆற்றல் வியப்பை கூட்ட நடந்ததே எங்களுக்குள் ஒரு பண்டமாற்றம். நடந்ததே எங்களுக்குள் ஒரு பண்டமாற்றம். டிஜிட்டல் யுகம் இது, இருந்தால் என்ன? டிஜிட்டல் யுகம் இது, இருந்தால் என்ன? நுணுக்கமாய் நுண்ணறிவை நுட்பத்துடன் மாற்றிக்கொண்டும், நுணுக்கமாய் நுண்ணறிவை நுட்பத்துடன் மாற்றிக்கொண்டும் வலையொலியின் நுட்பங்களை நான் கொடுக்க, வலையொலியின் நுட்பங்களை நான் கொடுக்க, பாவகை நுட்பங்களை அவர் கொடுக்க. இன்னும் நடக்கிறது எங்களுக்குள் பண்டமாற்றம். உங்களுக்கு தெரியுமா வீடியோ எடிட்டிங்? உங்களுக்கு தெரியுமா வீடியோ எடிட்டிங்? எங்கள் ஆசிரியர் கேளுங்கள், தெளிவாக கற்றுத்தருவார். தூக்கம் வரவில்லை என்பார். ஏனென்றால் இன்றைய காணொளி பதிவு செய்யவில்லை என்பார். தூக்கம் வரவில்லை என்பார். ஏனென்றால் இன்றைய காணொளி பதிவு செய்யவில்லை என்பார். தினம் தினம் எத்தனை ஏக்கம் அவருக்குள், தினம் தினம் எத்தனை ஏக்கம் அவருக்குள். நீங்கள் நினைப்பது போல் அல்ல. காணொளிக்கு கண்டென்ட் கிடைக்கவில்லையாம், காணொளிக்கு கண்டென்ட் கிடைக்கவில்லையாம். மாலைக்குள் மகுடும் சூடும் பல கண்டென்ட், மாலைக்குள் மகுடும் சூடும் பல கண்டென்ட். காலை வெளியாகும் புதிய காணொளி மதிசூடியில். வீட்டில் இதுதான் இவருக்கு வேலை என்று எண்ண வேண்டாம், இதுதான் இவருக்கு வேலை என்று எண்ண வேண்டாம். வீட்டில் எல்லா வேலையும் வழக்கம் போல முடித்திருப்பார். யாரையும் தொந்தரவு செய்ய சிறிதளவும் எண்ணமில்லை. பக்குவமாய் பலருடன் பழகிடுவார், போற்றிடுவார், புகழ்ந்திடுவார். பாட்டு படிப்பார் என்று எண்ண வேண்டாம், அழகாக பாடிடுவார். இன்றளவும் சங்க இலக்கியம் கைகளில். தொல்காப்பியரும் திருவள்ளுவரும் உடனிருப்பார் எப்பொழுதும். எங்களுக்கெல்லாம் இவர் ஆசிரியர் மட்டுமல்ல, எங்களுக்கெல்லாம் இவர் ஆசிரியர் மட்டுமல்ல, அகராதியும் தான். தொலைபேசியில் தொல்லை தந்து பொருள் பெறுவோம் பல சொற்களுக்கு, தொலைபேசியில் தொல்லை தந்து பொருள் பெறுவோம் பல சொற்களுக்கு. தொல்லை இல்லை என்று உரைக்கும் மனம் இவருக்கு. தமிழோடும் இசையோடும் இணையத்தோடும் பயணிக்கும் ஒரு தோழமை, தமிழோடும் இசையோடும் இணையத்தோடும் பயணிக்கும் ஒரு தோழமை, அத்தனையிலும் எழுந்து நிற்கும் ஆளுமை. இன்று எழுத்தாளராக அவருக்கு புதியதல்ல எழுதுதல். எழுத்துக்கள் கட்டுரையாக, எழுத்துக்கள் கதையாக, எழுத்துக்கள் நூலாக மிளறுகிறார் இங்கே எழுத்தாளராக. சமுதாயம் தந்த காட்சிகள், சங்கடங்கள், சலனங்கள், சலசலப்புகள் எல்லாம் உண்டு. அனைத்தும் அனுபவ ஆராய்ச்சியில் கிடைத்தவை. சிந்தித்து அலசி தெளிந்து எதை எப்படி என்று உள்ளுணர்ந்து புதிய நூல்கள், உள்ளுணர்ந்து எழுதிய நூல்கள் இவை. படித்து பாருங்கள். இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் இவர் மட்டும் அல்ல. வியப்படைய வேண்டாம், இவரின் இணையர் இவரின் மாமாவும் தான்.
படைத்தவருக்கு என் வாழ்த்து, ஆசிரியருக்கு என் வாழ்த்து, மொத்தத்தில் நூலாசிரியருக்கு இனிய வாழ்த்து, வணக்கம், நன்றி கூறி விடைபெறுகிறேன்.